ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெட்டர் டைப் பண்ணுறது டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போனோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். இதுக்குள்ளே கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து லெட்டர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கிளிக் பண்ணால் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் இங்கிலீஷு. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கிலீஷில் லெட்டர் வரும். இதை 1 to 3 நம்பர்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா, இதை கிளிக் பண்ணால் நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் டைப் பண்ணிட்டு கேப் லெட்டர் செட் பண்ணிவிட்டு ஒரு நேம் டைப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தா டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் நமக்கு டிஸ்பிளேல காமிச்சிடும். அடுத்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது 4 இருக்கு இல்லைங்களா, அப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட்டு நமக்கு வேணால் ஸ்டைலு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணால் அந்த ஸ்டைலில் நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோம்னா இந்த எஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ் கொடுத்தா நமக்கு என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா டபுள் லேயர் கொடுத்துருவாங்க இல்லையா டிசைன்ஸில், அந்த டபுள் லேயர் வேணாம், எனக்கு சிங்கிள் லேயர் தான் வேணும் அப்படின்னா இந்த எஸ் கொடுத்தா இதில் சேஞ்சஸ் ஆகுது பாருங்களேன், சிங்கிள் லேயர் தான் வரும். இந்த சிங்கிள் லேயர் கொடுத்த பிறகு இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் மைனஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளஸ் கொடுத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட திக்னஸ், அதாவது ஸ்டிச்சஸ் வந்து கிட்ட நெருக்க வேணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லை திக்னஸ் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபோர்த்து ஏபின்னு கொடுத்து இதை கிளிக் பண்ணோம்னா இதில் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கலர் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கொடுக்காம போனால் என்ன ஆகும், எல்லா லெட்டருக்கும் ஒரே கலர் தான் வரும். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபி மேலே ஒரு ஏபி கீழே இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போது எல்லா ப்ளஸ் ரெட்டில் இருக்குது இல்லைங்களா, இப்படி எல்லா ப்ளஸ் ரெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம், டிசைன்ஸ் வந்து பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம இது கொடுத்தா என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டருமே நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ சிங்கிள் லெட்டர் மட்டும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, சிங்கிள் லெட்டர் மட்டும் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 5வது ஆப்ஷன்ஸ், இதை கிளிக் பண்ணோம்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ரெட்டில் இருக்கும், பாக்கி எல்லா ப்ளஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த ரெட்டில் உள்ள ப்ளஸ் மட்டும்தான் நமக்கு செலக்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கரெக்ஷன்ஸ் எது பண்ணுறேன், எது சேஞ்சஸ் ஆகும், இந்த ரெட்டில் உள்ள ப்ளஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். சரி, அடுத்தடுத்த லெட்டரை நான் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா அடுத்தது அதே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் வந்து அடுத்தடுத்த லெட்டருக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக போயிட்டு ரிவர்ஸ் வந்தோம்னா மறுபடியும் பார்த்தோம்னா எல்லா ப்ளஸும் நார்மலாக ரெட்டில் வந்துடும். இப்படி இருந்தாக்க எல்லா லெட்டருமே செலக்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே கரெக்ஷன்ஸ் ஆகும். இந்த ஆப்ஷனை பொறுத்தளவு சிங்கிள் லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது ஏரமாக இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, இது அப் டவுனு லெஃப்ட் ரைட் டிசைன்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம், நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா